தூத்துக்குடியில் செங்குளம் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இரண்டாவது நாளாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், செங்குளம் நிரம்பியதால் ஆட்சியர் அலுவலகத்தை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்கள். தூத்துக்குடியில கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில ஆங்காங்கே உள்ள குளங்கள் மழைக்கு முன்பாக 50% இருந்த குளங்கள் சுமார் 639 குளங்கள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்துல அனைத்து குளங்களுமே முழு கொள்ளளவை எட்டியது. இதனை அடுத்து அந்த தண்ணீரானது உபரி நீர் வெளியேற துவங்கியது. அது மட்டுமல்லாமல் சமவெளி பரப்பில் உள்ள காட்டாற்று வெள்ளமும் கோரமல்லம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி படையெடுத்து இதனையடுத்து நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே நுழையக்கூடிய நுழைவாயிலில் இடுப்பளவிற்கும் அதிகமான மழைநீர் தேங்கி இருந்தது. இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் முடியாமல் இருந்தனர். இதனால மழைக்கால அவசர பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களை தவிர அனைவரையுமே அனைவருமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதே நிலைதான் நீடித்து வருகிறது. தற்போது நேற்று இடுப்பளவிற்கு இருந்த தண்ணீரானது தற்பொழுது 1 அடி அளவிற்கு குறைந்து தற்போதும் தண்ணீர் அதே நிலையில் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்லவில்லை. ஆனால் ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி குளம் போல் தேங்கி இருக்கிறது. இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் தற்போது வெயில் அதிகமாக அடிக்க துவங்கியுள்ள நிலையில் இன்னும் சிறிது ஒரு நாளை காலைக்குள் தண்ணீர் முழுமையாக வடிய கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.